சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடு செந்தமிழாகம சிவமடத்தின் சார்பாக தொடர்ந்து சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை, ஓதுவா மூர்த்திகளை நேர்காணல் செய்து வருகிறோம். இந்த நேரத்திலே பெரியோர்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தென்னாட்டிற்கு ஏற்பட்டது. அதற்கு முதலாவதாக திருவருள் நமக்கு காட்டியது முதுபெரும் புலவர் நா. இரா. சென்னியப்பனார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை சைவ உலகம் அறியும், தமிழ் உலகமும் அறியும். ஏனென்றால் ஐயா அவர்களுடைய அந்த தமிழ் பணிகளாக இருக்கட்டும், சைவ பணிகளாக இருக்கட்டும், அளவிடற்கரியது. 90 வயதை கடந்தும் இன்ற அளவிலும் நல்ல நினைவோடு சைவ சமயத்திற்கு உழைத்து கொண்டு வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெருமகனாரை ஆவணப்படுத்துதல் என்பது தென்னாட்டிற்கு கிடைத்த ஒரு பெருமையாக, ஒரு திருவருளாக கருதுகிறோம். அந்த வகையிலே ஐயாவுடன் பணியாற்றியவர்கள், ஐயாவோடு பழகியவர்கள், ஐயாவிடம் பயின்றவர்கள், இப்படியாக பல்வேறு தரப்பட்ட பெரியவர்கள் இந்த சமயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஊடாக ஐயா அவர்களை பற்றிய செய்திகளை, ஐயா அவர்கள் என்னென்னலாம் தமிழ் பணிகள் செய்தார்கள், சைவ பணிகள் செய்தார்கள், அவர்கள் கல்வி பயிற்றுவித்த காலத்திலே எப்படி இருந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் அவர்களிடம் கேட்டு இந்த காணொளியின் வாயிலாக காணப்போகிறோம். தொடர்ந்து ஐயா அவர்களை பற்றிய செய்திகளை காண்பதற்கு உங்களை போன்று நானும் ஆவலாக இருக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சித்தாந்த ஞான சரஸ்வதி நா. இரா. சென்னியப்பனார் ஐயா அவர்களுக்கு ஆதீனம், சைவ மடங்கள், பல்வேறு சைவ அமைப்புகள் வழங்கிய சிறப்பு பட்டங்களில் சில: முதுபெரும் புலவர், பைந்தமிழ் பாவலர், சிற்றிலக்கிய செல்வர், ஞானச் செம்மல், சிவத்தமிழ் செம்மல், தமிழ் மாமணி. மிக்க மகிழ்ச்சி. ஐயா சென்னியப்பனார் அவர்களை பற்றி சில கருத்துக்கள் சொல்லும்படி அடியார் பெருமக்கள் கேட்டுக்கொண்டது அதேதான். யாரறிவார் எங்கள் அடல் பெருமையை, யாரறிவார் இந்த நீளமும் அகலும். அந்த வகையிலே எங்களுடைய குருநாதராக கடந்த 40-50 ஆண்டுகளாக எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் சென்னியப்பனார் ஐயா அவர்கள், நீங்கள் எல்லாம் அறிந்தது போல பேரூர் தமிழ் கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றி மிகச்சிறந்த பேராசிரியர் என்று பெயர் எடுத்த பின் ஓய்வு பெற்று, ஓய்வுக்கு பின்னாலும் கடந்த 30-35 ஆண்டுகளாக தமிழுக்கும் சைவத்துக்கும் தன்னுடைய 2 கண்களாக பாவித்து கொண்டு அரும்பாடுபட்டு வருகின்றார். மணிவாசகர் அருட்பணி மன்றம் என்ற ஒரு பணிமன்றத்தை ஏற்படுத்தி எங்களை போன்ற அடியார் பெருமக்களை எல்லாம் நெறிப்படுத்தி வருகின்றார். சாத்திரத்திலும் சரி, தோத்திரத்திலும் சரி, தமிழ் இலக்கிய இலக்கணங்களிலும் சரி, கல்வியில் கரைகண்ட புலவன் என்று முருகப்பெருமானை சொல்லுவார்கள், அவ்வை பிராட்டியை சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் இந்த அவதாரங்களெல்லாம் தாண்டி அவர்கள் எங்களை பொறுத்தவரை கல்வியில் கரைகின்ற புலவர் என்றால் அது சென்னியப்பனார் ஐயா அவர்கள்தான். தொல்காப்பியத்திலிருந்து, அகத்தியத்திலிருந்து இன்றைய புதுக்கவிதைகள் வரை எங்களுக்கு என்னென்ன விளக்கங்கள், ஐயப்பாடுகள் தேவையோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சான்றோனாக இருந்து வருகின்றார். நாங்கள் சாத்திர தோத்திர நூல்களை வெளியிட்ட பொழுது ஏற்பட்ட ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கியவர் அவர்தான். நாங்கள் ஒரு 10-15 ஆண்டுகள் நடத்திய கருத்தரங்க அமர்வுகளுக்கெல்லாம் ஓரிரு அமர்வுகளுக்கு தவறாமல் வந்து விடுவார். வந்து அந்த அமர்விலே முழுக்க அதை பற்றி பேசி எங்களை எல்லாம் வியப்பில் ஆழ்த்தி விடுவார். இன்றும் தமிழ்நாட்டிலே நிறைய கோயில்களிலே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கணக்கெடுப்பின்படி 46,900 கோயில்கள் அவர்களுடைய பொறுப்பிலே உள்ளன. அவர்கள் பொறுப்பில் இல்லாமல் இன்னும் 60,000 கோயில்கள் உள்ளன. சிறிய சிறிய கோயில்கள், நகர்ப்புறங்களில் உள்ள கோயில்கள் எல்லாம். இந்த 46,000 கோயில்களிலே நிறைய கோயில்களிலே பூசைகள் இல்லை. ஆற்றொரு நோய்மிக்கு அவனியில் மலைகுன்றி போற்றொரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை சாற்றிய பூஜைகள் தப்பிடில் தானே. இது திருமந்திரம். கோயிலில் பூஜைக்கு தப்புச்சுன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் திருமந்திரத்தில் அவர் சொல்கிறார். சோழ நாட்டுக்கு நாங்கள் தல யாத்திரை போகும் பொழுதெல்லாம் இந்த கோயில் பூஜை நடக்கிறதா இல்லையா என்று யார் சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். வலமாக வந்து கோமுகி பக்கம் நின்று கொண்டால் கோமுகியிலிருந்து தண்ணீர் விழுந்து
அது ஒரு துர்நாற்றம் அடித்தால் அந்த கோயிலிலே அபிஷேகம் சிறப்பாக நடக்கிறது என்ற அர்த்தம். அது நீரே இல்லாமல் வெடித்து கிடக்கின்ற பூமியாக இருந்தால் அங்கே அபிஷேகம் இல்லை என்ற அர்த்தம். ஒரு டாக்டரானவர் சிறுநீரையும் ரத்தத்தையும் கொண்டு எப்படி பரிசோதிக்கிறாரோ அந்த மாதிரி அந்த 2 மட்டும் எடுத்தால் நாங்கள் சொல்லிவிடுவோம். அப்புறம் அவங்களுக்கு இதில் தண்ணி விழுந்தால் உங்கள் நெல் வயலில் தண்ணி வரும், இதில் வறண்டா வயல் வறண்டுன்னு சொன்ன பின்னால் தான் இப்போ நிறைய கோயில்கள் திருப்பணி பண்ண பின்னால் பூஜை பண்ணுறதுக்கு சிவாச்சாரியார்கள் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரிய பிரச்சனைகளில் இது ஒரு பிரச்சனை. நீங்கள் இதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கிராம கோயில்களிலே நிறைய கோயில்களிலே பூசாரிகள் சிவாச்சாரியார்கள் கிடையாது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சிவாச்சாரியார்கள் தங்களுடைய கோயில் பணிகளை பார்க்கும் பொழுது நமது ஊர் மக்கள் சரியாக செல்லாமல் இருந்ததாலும், உரிய குத்தகை பொருள்கள் அவர்களுக்கு வராமல் இருந்ததாலும், அவர்களுடைய வாழ்வியலுக்கே பணமில்லை என்கின்ற நிலையிலே அவர்கள் கோயிலை விட்டு வெளியேறுகிறார்கள். நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற வசதியான கோயில்களிலே திருவண்ணாமலை கோயில், சமயபுரம் கோயில், மதுரை கோயில், திருப்பரங்குன்றம் என்று எடுத்துக்கொண்டால் 20, 30, 40 சிவாச்சாரியார்கள் இருப்பார்கள். ஆனால் கிராமத்திலே 10 ஊர்களுக்கு ஒரு சிவாச்சாரியார் இருப்பது கூட இப்பொழுது கடினமாகிவிட்டது. இதிலும் சில பேர் வெளிநாட்டு கோயில்களிலே போய் பிரமாதமாக பூஜை செய்கிறார்கள். நல்லது தான், ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவர்கள் பள்ளிச்சாலை வேத ஆகம பாடசாலையிலே பயின்று விட்டு அவர்கள் வாழ்க்கைக்காக வெளிநாடு சென்று விட்டார்கள். சரி, இப்பொழுது உள்நாட்டு கோயில்களை பார்ப்பது எப்படி? இந்த கேள்விக்குறி சென்னியப்பனார் போன்ற ஐயாக்களின் மனசில் ஆரம்பித்த பிற்பாடு தான் இந்த கோயில் வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வடமொழி தெரியாது என்பதால் தமிழிலே நாங்கள் இந்த வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளலாம் என்று திருமுறைகளிலிருந்தும் சாத்திரங்களிலிருந்தும் சென்னியப்பனார் ஐயா அவர்கள், பட்டியப்பனார் ஐயா அவர்கள், வையாபுரி இது ஐயா அவர்கள், இது எல்லாம் பேரூர் எங்களுக்கு தந்த கொடை. எங்களுக்கு இல்லை, இந்த நாட்டுக்கே தந்த கொடை. அந்த தமிழ் கல்லூரியிலே இருந்து வந்த ஆசிரியர் பெருமக்கள் சிறு சிறு நூலாக தொகுத்து கும்பாபிஷேகம் செய்வது எப்படி, தினசரி வழிபாடு செய்வது எப்படி, அஷ்டோத்திரம் எனப்படுகின்ற 108 போற்றி செய்வது, சகஸ்ரநாமம் என்ற 1008 போற்றி செய்வது, இதற்கெல்லாம் நூல்களை வெளியிட்டு அந்த நூல்களை கொடுத்து அடியார் பெருமக்களை தயார் செய்து இன்று ஏறத்தாழ எனக்கு தெரிய 1000 கோயில்களிலே தமிழ் திருமுறைப்படிதான் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. 3 கும்பாபிஷேகங்கள் பார்த்த கோயில்களும் உண்டு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மணிவாசகர் மன்றமும் சென்னியப்பனார் ஐயா அவர்கள்தான். ஏன் அவங்களுடைய இளமை பருவம், கல்வி கற்றது, தமிழ் ஆர்வம் ஏற்பட்ட முறை, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இளமை பருவம் என்னுடைய பிறப்பு சொல்லணும். இன்றைய திருப்பூர் மாவட்டம், முன்பு அது கோவை மாவட்டமாக இருந்தது. திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசி வட்டம், அதில் ஒரு கருவலூர் என்பது ஒரு ஊர். அந்த ஊரில் மாரியம்மன் கோயில், சிவாலயம், பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கருளூர் அடுத்த பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இளைச்சிபாளையம் என்ற பெயர். மிக சிற்றூர், 20 வீடு தான் இருக்குது. எல்லோரும் உழவு தொழில் செய்கிறவங்க தான், வேறு தொழில் யாரும் செய்யாது. அந்த ஊரில் ஒரு விவசாய குடும்பம் எங்கள் குடும்பம். எங்கள் தாத்தாவுக்கு 4 மக்கள். அதில் எங்கள் அப்பா ஒருவர், ஏனை 3 பேர். எங்கள் தாத்தா கொஞ்சம் வசதி உடையவர். அவர் சவாரி வண்டி வச்சுருப்பார், திருமணத்துக்கெல்லாம் வண்டி கொடுப்பார். கொஞ்சம் எல்லாருக்கும் பணம் வட்டி கொடுப்பார். வட்டினா கந்து வட்டி இல்லை, கொடுத்துட்டு அவங்க வட்டி கொடுக்கும்போது எழுதி வாங்கி பாண்டு, அத்தனை பேர்கிட்ட பாண்டு, 10 ரூபாயிலேருந்து பாண்டு என்னால் பார்த்துருக்கு. 10 ரூபாய்க்கு பாண்டு, 20 ரூபாய்க்கு பாண்டு, 25 பாண்டு, 50, 100 தான் அதிகமாக. அந்த மாதிரி அதை ஒரு போலையில் போட்டு வச்சுருப்பார். அப்போல்லாம் பெட்டியோ அல்லது அலமாரியோ கிடையாது, பேழை. அந்த பேழை வந்து மூங்கல் இதை பண்ணியிருப்பாங்க. அதில் அடியில் பாண்டு, பத்திரம், பணம், அதுக்கு மேலே துணி அப்புறம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இதுக்குள்ளே இருக்குது. அங்கே தாத்தாவுக்கு படிக்க தெரியாது, எங்கள் அப்பா 4 பேருக்கும் படிக்க தெரியாது, என் குடும்பத்தில் யாருமே படிச்சு கிடையாது. அந்த பாண்டு ஒருத்தர் எழுதி கொண்டாந்து கொடுத்து போவார், ஒரு வாத்தியார். அந்த அப்புறம் அந்த கருப்போண்டாரன் ஒருத்தர், எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு பள்ளிக்கூடம், சின்ன பள்ளிக்கூடம் போடுறேன், உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைந்து அனுப்புங்கன்னு ஒவ்வொரு வீடாக வந்து சொல்கிறார். ஆசிரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திண்ணை பள்ளிக்கூடம் போடுறதுக்கு மாணவர் வேணும். அதாவது ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் கேட்குறது. எங்கள் தாத்தா வந்து கேட்டார்,
எங்கள் தாத்தா சொன்னது, எங்கள் பெரியப்பா பையன் எங்கள் 2 பேரும் வயசானவங்க, சித்தப்பாவுக்கு பெண்கள், எங்கள் அப்பாவுக்கு நான் தான் மூத்த பையன், ஒரு சின்ன பையன் எடுத்தேன். உடனே எங்கள் தாத்தா சொன்னது, பண்டாரம் இந்த பையனுக்கு பாண்டு பார்க்குற மாதிரி படிக்க சொல்லி வச்சுரு. எங்கள் படிப்பு எனக்கு பாண்டு பார்க்குறது தான் படிப்பு, அதை சொல்லி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவர் சரி சொன்னி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் சேர்ந்து அங்கே ஆ இ ஊ இதெல்லாம் எழுதணும். அப்புறம் அந்த பண்டாரம் நின்றுட்டார். எங்கள் அத்தை கூட்டிகிட்டு போய் பக்கத்து ஊரில் அவங்க கொஞ்ச நாள் படிக்க வச்சாங்க. அதில் ஆ இ ஊ மணலில் கீழே மணல் போட்டிருக்கு, அதில் தான் ஆ எழுதணும். வேறு சிலேட்டு பென்சில் பேனெல்லாம் பின்னர் தான் அந்த மணல்லையே எழுதிட்டே இருக்கணும். அப்படி நல்லா எழுதலைன்னா அந்த ஆசிரியர் பிடிச்சி அழுத்து எழுதுவார். இந்த விரலை தேஞ்சும் போயிடும். களைச்சிக்காயின்னு ஒரு காய் போட்டுக்கிறதுக்காக மேலே போட்டுட்டு அப்படி எங்கள் அத்தை வீட்டிலேருந்து படிக்கும்போது ஒரு நாள் காலையில் எழுத்தெல்லாம் எழுதி அப்போ தான் படிச்சிருக்கேன். பூரா எழுத்தும் போல படிக்கலை. எங்கள் அத்தையினுடைய கணவனுங்க மாமா வீட்டுக்கு முன்னாடி கூடிய கிணத்துலேருந்து பிணமே எடுத்தாங்க. என்னதுன்னா சின்ன பையனு தெரியாது. பார்த்தோன்னே பயந்து போய் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 3 கிலோமீட்ரு முள்வேலி இருக்க பகுதி நடந்து ஓடி வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து மாமா கிணறு விழுந்தார். இதே தான் சொல்கிறேன், என்ன எதுன்னு தெரியல நமக்கு. இவங்களுக்கு எல்லாருங்க தாத்தாவுங்க அப்பாவுக்கு என்ன தாத்தா மாமா என்ன சொல்கிறேன்னு என்ன அவங்க வாங்கி சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்தது, இதே மாதிரி அவர் இறந்து போயிட்டார், தற்கொலையா அல்லது அவரே குடிச்சார் அதெல்லாம் தெரியாது. உடனே அந்த கல் நின்று போச்சு அங்கேருந்து வந்ததுனால. அடுத்து இன்னொரு பக்கத்து ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. அங்கே போய் படிங்க சொன்னாங்க தண்ணிப்பந்த பாலத்தில். அது எங்கள் ஊர்லேருந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கி 1.5 கிலோமீட்டர் பள்ளத்தில் நடந்து போய் பின்ன அந்த பள்ளிக்கு போகணும். அவனால் பாலசுப்ரமணியன் என்ற ஆசிரியர் புலவர் இனத்தை சேர்ந்தவர், நல்ல நிகண்டெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அங்கே கொஞ்சம் 2வது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு நாள் மழை பெஞ்சுன்னு சொல்லி ஒரு நேரத்துலேயும் அந்த ஆசிரியர் பள்ளி விட்டுட்டார். நான் வந்து பள்ளத்துலேயே தண்ணி போகுது. எங்கள் ஊர் படித்த ஒரு மாணவி, நீ எப்படி போவீங்க, இங்கே வந்து வீட்டில் போய் தங்கிட்டு அங்கே போட்டு இரவில் மழை விட்டோன்னே எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த பள்ளத்தை வந்து பார்த்து வந்துட்டு ஆசிரியர் வீட்டுக்கு போனாங்க. போனால் நேரத்துலேயே பள்ளி விட்டுட்டேன். அப்போ பையனை காணுமே வரலையே, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. எங்கள் அம்மா அங்கேயே உட்காந்துட்டு அந்த பள்ளத்துலேயே எழுதிட்டுருக்காங்க. எங்கள் அப்பா வீட்டில் போய் ஒரு 2-3 ஆளை கூப்பிட்டு நீள மூங்கில் எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு அந்த பள்ளத்தில் சின்ன புதடுக்களை அடித்து பார்த்துட்டு எங்கேயாவது உள்ள பணம் இருக்குமா அப்படின்னு பார்த்தாரு. நான் காலையில் விளைஞ்சோடனே அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு சின்ன வலைப்பையன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம், பின்னி இருக்கு பையன், அதுக்கு பேர் வலைப்பையன்னு பேர். ஆமாம், வலை கயிறுத்தில் பின்னப்பட்டிருக்கு. அதில் சிலேட்டு புத்தகம் மட்டும் போட்டுக்கோணும், முதல்ல போட்டுக்கோணும். அந்த பையை போட்டு போனாங்க. எங்கள் அம்மா பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுதாங்க, இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம், அதனால் பள்ளி வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. அதனால் அது நின்று போச்சு. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் இது அங்கே ஒரு தோட்டத்துக்குள்ளே பூந்து நடுவில் போகணும். ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு போவோம். போனால் தான் அந்த நாயெல்லாம் வரும், அதெல்லாம் ஒவ்வொன்றா மிடிக்கி விட்டு போகணும். அந்த வீட்டுக்காரன் அந்த பையன் நாயை கூப்பிட்டு வேணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிருத்தி வழிபாடு செய்வார். அதனால் அன்றைக்கி கிருத்தி வழிபாடு ஆனதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, என்னால் போக மற்றவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் காலம் தவறி போனேன். எங்கள் அப்பா கிருத்தி வழிபாடுமே சொல்லி ஆகணும். எங்கள் அப்பாவுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, என்ன தெரியாது. ஆனால் கந்த சஷ்டி கவசம் பூரா சொல்லி கிருத்தியும் போய் பாராயணம் பண்ணுவார். நமக்கு அப்போல்லாம் என்ன தெரியும், ரா ரே 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 சிறுகரி வேலை சேக்கன் விரகம் என்ன தெரியாது. இது எப்படி அவர் படித்தாருன்னே தெரியல. அது கேட்டேன், அது ஒரு ஆசாரி வந்து சொல்லி கொடுத்தாரு, படித்தேன். எழுத படிக்க தெரியாதவங்க நமக்கு போல தூரம் அந்த வழிபாடு அந்த காலத்தில் சஷ்டி வந்திருக்கு. அதனால் எங்கள் அப்பா அன்னைக்கு சஷ்டி கொஞ்சம் நேரம் வழிபாடு செய்துட்டு அப்புறம் சாப்பிட்டு நான் கொஞ்சம் காலம் கழித்து போனேன். அதுக்குள்ளே மற்றவங்களாம் போயிட்டாங்க. நான் போகும்போது அந்த தோட்டத்துக்காரன் ஒரு பானாவில் புண்ணாக்கு மாட்டுக்களை வைக்கிறது, அது ஊறி போனது தலையில் வச்சுட்டு வந்தேன். என்னை எதிர்பார்த்து நாயை கூப்பிட்டு விட்டான். நாயெல்லாம் ஒடியாந்து என்னை வந்து கையால் பிடிச்சி வச்சு ஒரு நாய் பிடிச்சது அப்படியே நல்லா அந்த சதைவே பிச்சை எடுத்துருச்சு. இந்த அடையாளம் இந்த என்ன இருக்குது நமக்கு படுப்புன்னு. அது நாய் பிச்சை எடுத்ததுன்னா ரத்தம் வந்துட்டு இருக்குது. அந்த பின்னாக்கு நான் தட்டி விட்டேன், பின்னாக்கு வெளியே போய் வந்துடுச்சு. அப்போ போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வாத்தியாரிட்ட வந்தேன். ஏன்டா பின்னாக்கு தட்டி விட்டுன்னு வாத்தியார் என்ன அடிக்கிறாரு.
காலம் வரதெல்லாம் பார்த்துக்குவேன். இன்னும் படிக்குமான்னு ஒன்று மேலே போயிட்டு வந்துட்டேன். அதில் அந்த படிப்பு நின்று. ஆமாம், 4வது. கடைசியாக ஒரு தனிப்பந்தாலையும் போய் நம்பியம்பாளையம் போய் எல்லா ஊரும் போய் நம்பியம்பாளையம் என்ற ஊரில் போய் சுப்ராய பிள்ளைன்னு ஒரு நல்ல ஆசிரியர், அவர் புலவனத்தை சேர்ந்தவர், அவர் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. நாங்கள் போய் சேர்ந்தோம். அங்கே போய் சேர்ந்த சமயத்தில் எங்கள் குடும்பத்தில் சில சிக்கல் காரணமாக ஊரை விட்டு நம்பியம்பாளையமே போக வேண்டி வந்தது. அங்கே போய் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னே 5ஆம் வகுப்பு வந்து 5ஆம் வகுப்பு 2 ஆண்டு ஒரு கொஞ்ச நேரம் படித்தேன். ஆனால் அது தொடர்ந்து படிக்கலை. 5ஆம் வகுப்பு அப்போ படிக்கக்கூடிய 5 படித்து தான் 6க்கு போகணும். 5ஆம் வகுப்பு ஒரு 2-3 மாதம் படிச்சுட்டு குடும்ப காரணமாக ஆடு மேய்க்க போயிட்டேன். என்னோட 5ஆம் வகுப்பு படித்தவங்க ரங்கசாமி, முச்சாமி, சின்னசாமி, கருப்புசாமி, ஒரு 4-5 பேர். அவங்கெல்லாம் அவனாசியில் 6ஆம் வகுப்புக்கு தேர்வு எழுதி போகிறாங்க. அவனாசி தான் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊர். அங்கே அந்த காலத்தில் போர்டை ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இப்போ அரசு உயர்நிலைப்பள்ளி, பழைய காலத்தில் மாவட்ட கழக உயர்நிலைப்பள்ளி, அதுதான் அவனாசி. அதில் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு எல்லோரும் போய் தேர்வு எழுதி போகிறாங்க. எல்லாம் போகிறாங்க. நீ போறியான்னு சொல்லி ஒரு அந்த படிக்கிற பையனுடைய தம்பி கேட்டேன். நானும் போய் எழுதலாமல் வீட்டில் போய் கேட்டேன். நீங்கள் போய் எங்கே எழுதி என்ன போட சொன்னாங்க. அப்போ ஆசிரியர் சுப்ராயன் சொன்னார், தம்பி நல்லா எழுதிடுவார், அதனால் போய் படிக்கிட்டு நான் வேணால் சேர்த்து விட்றேன்னு என்னை கூட்டிகிட்டு போனார். சுப்ராய அந்த ஆசிரியர் தான் கிராமத்துலேருந்து அவனாசிக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் இந்த வெள்ளத்தாளில் இந்த கார்பன் பேப்பர் வச்சு காப்பி வச்சு எழுதுகிற பழைய காலத்தில் கார்பன் சீட் இருக்குல்ல, அது மேல் விளைச்சல் வச்சு அதனால அழுத்தி எழுதுனா ஒரு 4 காப்பி எடுக்கலாம். அந்த டைப்பெல்லாம் கிடையாது. அதில் கேள்வித்தாள் காமி அது 8 கணக்கு கொடுத்து 5 கணக்கு போடுகான்னு நான் அதை பார்க்கல. கணக்கு தான் அப்படி விரும்புன்னு 8ஐயும் போட்டேன். ராமநாதன் ஒரு ஆசிரியர் அடிக்கடி என் பார்த்து சொல்லிட்டு 8 போட்டோண்டா, நீ 8 போட்டோண்டா அப்படின்பார். என்ன அறிவு அவ்வளோதான். அந்த காலத்தில் 8 மேலே இருக்கிறது படித்து பார்க்கல, கீழே அதை மட்டும் போட்டோம். அப்போ அங்கே உயர்நிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு சேர்ந்தேன். அங்கே ஆசிரியர்கள் அப்போது அது மாவட்ட கழக பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளியாக இருந்தாலும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் நல்ல ஆசிரியர்கள். ஒரு இடைநிலை ஆசிரியர் திருவிக்கிர நாராயண ஐயங்கார், திருவிக்கிர நாராயண ஐயங்கார் பேர்லேயே ஒரு வைணவ தெரியும். ஆனால் தமிழ் நல்ல ஈடுபாடு உடையவர். இடைநிலை ஆசிரியர் இருந்தாலும் தமிழில் அவர் நன்றாக சொல்லிக் கொடுப்பார். அதன் பின்னர் நான் மேலே வந்து 9, 10, 11 பழைய காலத்தில் 11 எஸ்எஸ்எல்சி 11 எஸ்எஸ்எல்சி பழைய காலத்தில் அந்த 3 படிக்கும்போது சிவசம்பு என்ற ஒரு தமிழாசிரியர், அவர் நல்லா தமிழ் சொல்லிக் கொடுப்பார். இந்த கட்டுரை கவிதை இதெல்லாம் எனக்கு தான் பரிசு வரும். அப்போது எஸ்எல்சி முடிச்ச உடனே நீ எல்லோரும் எங்கே போகிறேன்னு சொன்னாங்க. அவினாசியிலேயே இடைநிலை ஆசிரியர் பயிற்சி ஒன்று இருந்தது, செகண்ட் கிரேட் ட்ரைனிங். ஒரு பெரும்பாலானவங்க அங்கே படிக்க போனாங்க. நானும் அங்கே தான் போகலாம்னு விண்ணப்பம் போட்டிருந்தேன். அப்போ சிவசம்பு சொன்னார், உனக்கு தமிழ் நல்லா வருது, பேரூரில் தமிழ் கல்லூரி தொடங்கியிருக்காங்க, நீ வேணால் வசதி போய் படிக்கிறியானாரு. சரி போய் படிக்கிறேங்க சொன்னேன். சரி, அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கே விண்ணப்பம் வாங்குறதுக்காக கல்லூரிக்கு வந்தேன். பேரூர் கல்லூரி 1953 தொடங்கியது. 1953 தான் பேரூர் கல்லூரி முதல் தொடங்குச்சு. இந்த ஏரியாவில் மேற்க உங்கள் திருச்சி தஞ்சாவூரை விட்டால் அந்த பக்கம் கிடையாது. திருச்சி தஞ்சாவூர் தான், திருச்சியில் இல்லை, தஞ்சாவூர் தான் கரந்தை, திருப்பனந்தாள், தருமபுரம், அந்த பக்கம் மயிலம். வேறு இந்த பக்கம் வேறு கல்லூரியே கிடையாது. 3 தான் அந்த கல்லூரி கமிஷனர் வந்தார். அவர் சொன்னாராம், நான் சென்னையில் புறப்பட்டேன், மேற்கு மலை வீடுக்கு எங்கேயும் கல்லூரி இல்லை, அதனால் அவசியம் கல்லூரி கொடுக்கணும்னு சொல்லி கமிஷன் சொன்னார்னு அடிக்கடி சொல்லுவாங்க. பல்கலைக்கழகத்தில் கமிஷன் போடுவாங்களே, அது மாதிரி பேரூர் கல்லூரி ஆரம்பிக்க கமிஷன் போட்டபோது 3 தான் கமிஷன் வந்தாராம். பேரூரில் 1953 சாந்தலின் சாய் மடத்தில் கல்லூரி ஆரம்பித்தாங்க. அப்பொழுது ஆர்கே சண்முகம் செட்டியார் தான் அந்த கல்லூரி கழக தலைவராக இருந்தார். ஆர்கே சண்முகம் செட்டியாரும் முதல் நிதியமைச்சர் உங்களுக்கு தெரியும். நல்லா தமிழ் ஈடுபாடுடையவர், சிலப்பதிகாரத்தில் ரொம்ப சிறப்பு, நல்ல தமிழ் தான் பேசணும்னு சொல்லுவார். நண்பர்களோடெல்லாம் போகும்போது நல்ல தமிழ் பேசுவார். அவர் கல்லூரி கழக தலைவராகவும் மற்றவங்களாம் சேர்ந்து பேரூரில் ஒரு கல்லூரி ஆரம்பித்தாங்க. இந்த கல்லூரிக்கு கோவைகளை சிஎம் ராமச்சந்திரன் செட்டியார் தான் கல்லூரி முதல்வர், அடிலார் அவர்கள் தான் துணைத் தலைவர். வளர்வுக்கெல்லாம் காரணம் அடிலார் பயிற்சி போகக்கூடிய யாருன்னு சொன்னால், இந்த பேரூர் மடத்தில் மடாதியாக இருந்த தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், அவரெல்லாம் நாங்கள் அடிகளார்னு சொல்லுவோம்.
இப்போ மருதாச்சலடியில் இருக்கார். அவருக்கு முன்னே அவர் இருந்தார். அவருக்கு முன்னே ஆறுமுகசாமி இருந்தார். அவருக்கு முன்னே மாணிக்கசாமி இருந்தார். அப்போது பேரூரில் அங்கேருந்து சைக்கிளில் வந்து அந்த மடத்துக்குள்ளே கல்லூரிக்குள்ளே சைக்கிள் நிறுத்திட்டு அங்கே போனேன். ஒரு 5-6 பேர் துண்டு கட்டிட்டு திருநீர் வச்சுட்டு தயாராக நிற்கிறாங்க. நின்னதெல்லாம் நமக்கு பின்னாடி யாரும் தெரியாது. அப்புறம் தான் பார்த்து ஒன்று சுந்தரசாமி, இன்னொன்று பட்டிப்பனார், அவங்களாம் முதல் இதில் படித்தவங்க. புவியரசு, பாலசுப்ரமணியம், முருகேசன், இவங்கெல்லாம் அந்த முதல் செட்டில் படிச்சுட்டு கோயிலுக்கு போகிற தயாராக இருக்காங்க. நான் போனோடனே அங்கே இருக்கிற முன்னாள் இருக்கிறவங்க கேட்டேன், அப்ளிகேஷன் கையில் போகிறேன், அங்கே இருக்கார், அவரை போய் கேளுங்க. அது இப்போ வெடிக்காத சொன்னாங்க, தாடிக்காரன்னு சொன்னாங்க, தாம சொல்ல போகிறாரு அடிகளார. அவரை போய் வணக்கங்க அப்படின்னா என்னன்னாரு, தமிழ் சேரணும் அப்படியானாரு. என்ன வேணும்? அப்ளிகேஷன். தமிழ் தான் படிக்க வந்திருக்கிறேன், விண்ணப்பம்னு சொல்லலாமலோ அப்படின்னு. அப்படியே சொல்லக்கூடாது. சரி, அவரே உள்ளே போனார். எழுத்தாளர் எல்லாம் அவர் தான் அன்றைக்கி ஆரம்பித்த காலத்தில் ஒரு இதை சொல்லி ஒரு பெரிய அறிக்கை நோட் எடுத்தார். உன்னுடைய முகவரி எழுதினார். நான் ஆங்கிலத்தில் என்ன போட இங்கிலீஷ் பேர் எழுதிட்டேன். தமிழ் தான் படிக்க வந்தேன், ஆங்கிலத்தில் முகவரி தமிழ் எழுதுன்னு சொன்னார். அப்புறம் தமிழ் எழுதி வாங்கி கொண்டேன். அப்போ விண்ணப்பம் வாங்கிட்டு எங்கே போகிறேன், ஊருக்கு தான் போகணும், எங்கே அவனாசி போகணும்னு சொன்னார். அப்போலாம் நாளைக்கு போய்க்கல இருந்தார். என்ன புரியல. முருகேசன் ஒருத்தர் எங்கள் முந்தின தொகுதியில் படித்தவர். முருகேசங்க வா, இவர் கூப்பிட்டு போய் தயார் பண்ணி கூப்பிட்டு வந்தார். என்னடா மடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் ஒரு முருகேசு. சட்டையெல்லாம் கழட்டி அப்படின்னாரு. சட்டையை உள்ளே 12 போட்டு வந்து கழட்டிட்டேன். கை கால் கழுவிட்டினார். திருநீர் கொடுத்தாங்க. ஒரு துண்டு போட்டு கட்டிக்கினார். சட்டையெல்லாம் என்னுடைய அறையிலேயும் இருக்கட்டு, அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கலாம், இப்படி தான் போகணும் அப்படின்னு அவர் வேடிக்கை சொன்னார். இப்படி பட்டையும் போடணும், கொட்டையும் கட்டணும், சட்டையும் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ வெறும் துண்டு கட்டிட்டு திருநெல் வச்சுட்டு மற்றவங்களோடு சேர்ந்து கூட போனோம். அப்போ அங்கே கல்லூரிலேருந்து பேரூர் கோயில் வரை சிவராணம் பாடிட்டு போனாங்க. அப்போ சிவராணம் நமக்கு தெரியாது. நமச்சிவாய வாழ்க, நாதண்டாள் வாழ்க எனக்கு தெரியாது. ஆனால் திருவாசகம் எனக்கு முன்னாடியே வந்திருக்குது. அது ஒரு சின்ன கதை சொல்லி ஆகணும். எங்கள் தாத்தா நிறைய பணம் வர சொல்லன்னு சொன்னேன். அந்த பேழைப்புள்ள எங்கள் தாத்தா 1944 காலமானார். காலமான போது அந்த பேழைக்குள் இருக்கிறதுலாம் எங்கள் அப்பா 4 பேர் பங்கிட்டாங்க. பணம், பாண்டு, மற்ற எல்லாமே. அதுக்குள்ளே ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீ வச்சுக்கடா சொன்னது. ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு என்னன்னு தெரியாது. அதை வாங்கி நானும் போய் வச்சுட்டேன். பள்ளியில் படிக்கும்போது இதெல்லாம் புத்தகமாக இருந்தது. கல்லூரிக்கு வந்தபடி தான் திருவாசகம்னு தெரியும். நான் பேரூர் கோயிலுக்கு போகும்போது திருவாசகம் பாடிட்டு எல்லாருமே போனோம். அங்கே போகும்போது அன்றைக்கி என்னென்னு சொன்னால் 1954 மே மாதம் 28 வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி 28 வெள்ளிக்கிழமை. நம்ம பெரியபுராண உரையாசிரியர் சிவகவிமணி சுப்பிரமணிய அவர்கள் 7 தொகுதியை எல்லாம் உரை எழுதி சென்னையிலையும் சிதம்பரத்துலேயும் பாராட்டு விழா போட்டாங்க. சிதம்பரத்தில் அருமையான பாராட்டு விழா. அதன் பின்னர் பேரூரில் ஒரு பாராட்டு விழா வச்சுருக்காங்க. நடந்தது. காலையில் யானை மேலே அந்த உரையில் வச்சு மற்றவங்களை வந்து கால சாமிக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பாராயணம் பண்ணியிருக்காங்க. மாலை நேரத்தில் சொற்பொழிவு சிகேசியே உட்காந்துருக்கு. நமக்கு சிகேசியே தெரியாது. கோவைகளார் கல்லூரி முதல்வர், விசி சுப்பைகவுண்டர், அடிகளார், சுந்தரசாமி, மற்ற ஒரு 5-6 பேர். அதில் கோவைகளார் தான் வரவேற்பு சொன்னார் மாலையில். அதுலேருந்தே தெரிஞ்சது பெரியபுராண உரைக்கு விழா என்று. அங்கே போய் உட்கார்ந்த போது முதல் கல்லூரிக்கு வரக்கு முன்னாடி நம்ம போய் உட்கார்ந்த இடம் பட்டி பெருமானுடைய கோயில். அதில் பெரியபுராண நிறைவு விழா. அதில் ஒட்டு ஆமாம், திருவாசகமும் இயற்கையாக சேர்ந்தது. இது கல்லூரிக்கு வந்த நாள், போய் சேர வேண்டிய நாள் பெரியபுராண உரை விழாவாக போச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆச்சு, மணி 5-6 ஆச்சு. அப்புறம் ஊருக்கு போகும் அப்படின்னு சொல்லி முருகேசன் சாவி விடு, நான் போய் சைக்கிள் சாமியை விட மாட்டார் அப்படின்னாரு. இல்லை, நான் போயாகன்னு ஊருக்குன்னு நீ சாவி விடு எழுந்திரிச்சு போனேன். அடிகளை முன்னாடி உட்காந்து இருந்தார். எங்கே போகிறேன்னாரு. ஊருக்கு போகணும். காலைல போய்க்கலாம் போ அப்படின்னாரு. இது நமக்கு எல்லாம் தடுத்தாடி கொண்டப்பட்டது. அப்படின்னா கல்லூரியில் சேரலை, விண்ணப்பம் தான் வாங்கியிருக்கிறேன். அப்போ என்ன முன்னிருந்தே ஆண்டவன் நமக்கு ஒரு இருக்குது. அப்புறம் போய் இரவெல்லாம் சாப்பிட்டு பருப்பஞ்சோறு போட்டாங்க. இரவு படுத்துட்டேன். பாய் கொடுத்தாங்க முருகேசனுடைய. வெடியாமல் எடுத்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஊருக்கு வேகமாக போய் சேர்ந்தேன். அதுக்கு இது கல்லூரி படிப்பு. எங்களுக்கு எல்லா வகையிலும் நெறிகாட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த முதுபெரும் பேராசிரியராக திகழ்ந்தவர்கள்.
நாங்கள் வகுப்புக்கு செல்லும் பொழுதும் கூட ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் என்னுடைய முதுபெரும் பேராசிரியர் டாக்டர் மாராப்போ குருசாமி ஐயா அவர்களுக்கு யாப்பியல் சிந்தனையிலே சில ஐயங்கள் வந்தால் ஐயா அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி எங்களுக்கு எழுந்த ஐயங்கள், வகுப்பு நடத்துகின்ற பொழுது இருக்கின்ற சிக்கல்கள், நிர்வாக சிரமங்கள் போன்றவற்றையெல்லாம் மிக அன்போடும் அதே சமயத்திலே அறிவோடும் அதே சமயத்திலே கண்டிப்போடும் மிக சிறப்பாக கல்லூரியிலே நாங்கள் பணியாற்றுவதற்கு உதவியாக இருந்தார்கள். அதற்கு மேலே ஐயா அவர்கள் முதல்வராக, கல்லூரி முதல்வராக இருக்கின்ற பொழுது அவர் தலைமையின் கீழ் நாங்கள் பணியாற்றிய மிகப்பெரிய பெரும் வாய்ப்பை பெற்றோம். என்னுடைய ஆய்வு பணி எம்ஃபில் ஆய்வில் பேரூர் கல்வெட்டுகள், பேரூர் திருக்கோயில் இருக்கின்ற கல்வெட்டுக்களை எடுத்து நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் புதினம், சிறுகதை, நாட்டுப்புற இலக்கியம் போன்ற மற்றவற்றையெல்லாம் செய்வதற்கு நிறைய பேர் சமூகத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் திருக்கோயில் தொடர்பாக, கல்வெட்டுகள் தொடர்பாக, திருக்கோயில் சிற்பங்கள் தொடர்பாக செய்வதற்கு நம் கல்லூரியில் இருக்கிறவர்களாலே மிகச் சிறப்பாக செய்ய முடியும் என்று நெறிகாட்டி, எங்களுக்கு நெறியாளர் என்ற ஒரு மரபுக்கு வேறொரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும் கூட நாங்கள் மிகச் சிறப்பாக அந்த ஆய்வு பணியை முடிப்பதற்கு ஐயா அவர்களுடைய துணை எங்களுக்கு மிக பெரிதும் உதவியாக இருந்தது. அந்த வகையிலே பேரூர் திருக்கோயில் கல்வெட்டுகள், அப்போ பேரூர் கல்லூரியிலே கல்வெட்டுகள் பற்றி பாடம் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் அந்த பாட வகுப்பிலிருந்து திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று கல்வெட்டுக்களை எப்படி படியெடுத்தல், அதாவது எப்படி படியெடுத்தல் என்பதற்கு ஐயா அவர்கள் மாணவர்களை அழைத்து செல்வார்கள். நாங்களும் உடன் செல்வோம். வகுப்பு இல்லாத போது உடன் சென்று இந்த கல்வெட்டுகளை படிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதில் பேரூர் கோயில் கல்வெட்டுகளே அரச மரபு எப்படி இருந்தது, அதாவது தஞ்சையிலே சோழர்கள் அரசாட்சி செய்கின்ற காலத்தில் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து அரசாட்சி செய்கின்ற பொழுது அவர்களுடைய பிரதிநிதிகளாக கொங்கு சோழர்கள் என்ற ஒரு மரபினர் நம்முடைய கொங்கு நாட்டை அரசாண்டிருந்தார்கள். அவர்கள் நிறைய திருக்கோயில் பணியை செய்திருக்கின்றார்கள். அந்த குறிப்புகள் எல்லாம் பேரூர் திருக்கோயில் கல்வெட்டுகளில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எந்த அரசன் காலத்தில் இந்த உரிமை வழங்கப்பட்டது, நந்தாதீபம் இடையராது இறைவனுக்கு விளக்கறிவிக்கிறதுக்கு நந்தாதீபம் என்று பெயர். அப்படி ஒவ்வொருவரும் அரசன் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, சமுதாயத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் இருந்தாலோ அவர்கள் 48 நாட்கள் என்று அவரவர்களுக்கு முடிகின்ற நாட்களிலே அந்த அணையா விளக்கு என்று சொல்லப்படுகின்ற நந்தாதீபம் வைப்பார்கள். அது எந்த அரசனிடத்திலே வைத்தது, அந்த அரசனுடைய ஆட்சி ஆண்டு என்ன என்பதையெல்லாம் ஐயா அவர்கள் எங்களுக்கு மிகச் சிறப்பாக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். சென்னியப்பனார் அண்ணா அவர்களுடைய தொடர்பு என்னுடைய 4 வயதிலிருந்து ஏற்பட்டது. அது தந்தை பேராசிரியராக இருந்த காரணத்தினால் அதன் மூலமாகவும் அது வந்திருக்கலாம். பேரூரில் ஒரே பகுதியில் குடியிருந்தோம். அண்ணா அவர்களும் ஐயா அவர்களும் கால்நடை பயிற்சியாக காலையில் அல்லது மாலையில் நடந்து செல்லும் பொழுது, நடைப்பயணமாக செல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது உண்டு. அண்ணா அவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் எங்களுடைய இல்லத்தில் குடியிருந்த டாக்டர் ஏ மணவாளன் அவர்கள் தமிழ் மொழி துறை தலைவராக விளங்கியவர். அவரும் அண்ணா அவர்களும் நண்பர்களாக விளங்கினார்கள். அப்பொழுது இருவரும் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் நடந்து செல்லும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் விளையாடலாக ஒரு மனன பயிற்சியை செய்து கொள்வார்கள். ஒருவர் தொல்காப்பியத்தினுடைய எண் சொன்னால் ஒருவர் தொல்காப்பியத்தை சொல்வதும், தொல்காப்பியத்தை ஒருவர் சொல்வதாக இருந்தால் ஒருவர் எண் சொல்வதும் என்ற நிலையில் இருவருக்கும் அந்த தொல்காப்பியம் முழுவதும் மனன நிலையில் இருந்தது. அது மட்டும் அல்லாமல் அண்ணா அவர்கள் எங்களுடைய தந்தையார் ஏற்படுத்திய அறக்கலைக்கழகத்தில் மணிவாசர் குரு பூஜையில் சிறப்பு சொற்பொழிவாளராக கலந்து கொண்டுள்ளார்கள். ஐயா அவர்களுடைய அறக்கட்டளையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 2 முறை திருக்கோவையாரும் திருவாசகம் என்கின்ற தலைப்பில் அண்ணா அவர்கள் பேசியுள்ளார்கள். அது மட்டும் அல்லாமல் அண்ணா அவர்கள் கல்லூரியில் பணியாற்றிய பொழுது அவர்களின் கீழ் இருந்து அவர்களோடும் பணியாற்றுகின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டும் அல்லாமல் அண்ணா அவர்கள் சைவ சித்தாந்தத்தில்
பாடம் நடத்தும் பொழுது முதுகலை மாணவர்களுக்கு அந்த மாணவர்களோடு மாணவர்களாக இருந்து நான் பாடம் கேட்ட நினைவுகள் இன்றும் என்னை விட்டு அகலவில்லை. தென்றல் வீசி வருவதைப் போல அண்ணா அவர்கள் வருவார்கள். மலர்ந்த முகத்தோடு. எப்படி நான் 4 ஆண்டுகள் ஒரே மாதிரி ஒரு நாள் கூட வகுப்பறையில் அவர் கோபத்தோடு வந்ததாக எனக்கு யோசித்து பார்க்கிறேன். அவ்வளவு மென்மையாக வருவார்கள். சிரித்த முகத்தோடு அமர்வார்கள். இலக்கணத்தை இலக்கியம் போல அது சுவையாக நடத்துவார்கள். பொதுவாக எல்லோருமே இலக்கணத்தை சுமை என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய அண்ணா அவர்கள் அதை மிகவும் அருமையாக சுவையாக நடத்துவதை பார்க்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது இன்னும் அந்த ஒலி எங்களுக்கு காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி புத்தகமே எடுக்க மாட்டார்கள். அப்படியே வைத்துக் கொண்டு செய்யுள் உறுப்புகள் அத்தனையும் சொல்லுவார்கள். ஓசை நயம், பாநயம் எல்லாவற்றையும் விளக்குவார்கள். அப்படி விளக்கியதை கேட்கின்ற பொழுது இறை அருள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக யாராலும் அப்படி சொல்ல முடியாது என்பதுதான் நான் கண்ட உண்மை. நிறை மொழி மாந்தர் ஆணையை கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்று அவர் நடத்தினார். ஆனால் அந்த மறைமொழிக்கான மந்திரமே அவர்தான் என்பதை இப்பொழுது எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள். இதை பார்க்கின்ற பொழுது நிறைமொழி மாந்தர் ஆணைகள். அதே போல திருக்குறளும் ஒன்று இருக்கிறது. அந்த திருக்குறளையும் அதையோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். அதை பிசியாவது அங்கதமாவது எதை எடுத்து இலக்கணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாகவே எல்லா மொழிகளிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எழுத்து இருக்கும், சொல் இருக்கும், ஆனால் பொருள் இருக்காது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் இருப்பதால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இணையதளங்களில் போட்டி போட்டுக் கொண்டு தொல்காப்பியத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த தொல்காப்பியத்தை மிக அருமையாக, அழகாக, தெளிவாக, உணர்வுபூர்வமாக உள்ளம் செல்லுகின்ற வகையிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாங்கு அண்ணாவிடம் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். ஆக அந்த தொல்காப்பியம் என்பது எத்தனை பழமையானது என்பதை உலகம் எல்லாம் சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்கிறது பாருங்கள். அது இன்றைக்கு மிக உலகம் பூராவும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த தொல்காப்பியம் என்று சொன்னாலே, பொருளதிகாரம் என்று சொன்னாலே அண்ணாதான் நமக்கு கண்ணு முன்னாலே வந்து நிற்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் உரிமையோடு அண்ணா என்று சொல்வோம். ஆகவே வெள்ளிக்கிழமை நான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு சென்று விட்டு நேராக அந்த வழியாக வந்து அண்ணா அவர்கள் வீட்டுக்கு செல்லுவேன். அண்ணி அவர்கள் அன்போடு உபசரிப்பார்கள். ஏன்னா நீ அங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அம்மா அவர்கள் அதை விட நான் அவர்களோடு உட்கார்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நான் என்னுடைய தோழிகளை பொறுப்பெடுக்க மாட்டேன். அங்கே 3/4 மணி நேரம் அமர்ந்து கொண்டு கடைசியில் 8:45 தான் நான் கல்லூரிக்கு வந்து சேர்றேன். அப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அந்த திருக்கோயிலுக்கு சென்று விட்டு இந்த திருக்கோயிலாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் இது என்று சொல்லுவார்கள். அந்த வள்ளுவ பெருந்தகை காட்டிய குரலுக்கு மிகச் சரியான இலக்கணமாக அண்ணாவுடைய குடும்பம் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். எல்லாம் உடையான் குருவாகி ஈங்கெமது அல்லல் அறுத்தான் என்று உந்தி வர அவன்தான் தொடுவான் என்று உந்தி வர. ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பெற்றோர்கள் இருக்கலாம், நல்ல ஆசிரியர் பெருந்தகைகள் அமையலாம், நல்ல தோழமைகள் அமையலாம். அந்த வகையில என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ஒரு இடத்திலே இருப்பதற்கு என்னுடைய குருவாகிய சென்னியப்பண்ணா அவர்கள் தான் காரணம். இப்போ நான் 76ல் பேரூர் தமிழ் கல்லூரியிலே இணைகிறேன். 84 வரை எம்ஃபில் படிக்கிறேன். பிஎட், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் ஒரே கல்லூரியிலே படித்தவர். அண்ணா எனக்கு கல்வெட்டு நடத்தினாரு, கோயில் கலை கல்வெட்டு. அதே மாதிரி செய்யுளியல் நடத்தினாங்க. என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேடும் தொல்காப்பியம் செய்யுளியலும் யாப்பருங்கல விருத்தியும் என்பதாகும். அதற்கு தலைப்பை தந்தது, சிறந்த முறையிலே நெறியாழ்கை செய்தது, என்னை வழி நடத்தினது எல்லாமே என்னுடைய குருவாக இருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நெறிகாட்டியாக இருந்த அண்ணா அவர்கள். இப்போ கல்லூரி நாட்கள் என்கின்ற சொல்லுகின்ற பொழுது அண்ணா வீட்டுக்கு வருவோம். ஏன்னா அது வந்து பக்கத்துல, கல்லூரி பக்கத்துல வீடு என்கின்ற முறையில சில காசு அந்த பேரூர்ல இருந்து அப்படியே கல்லூரியில இருந்து பேரூர் போற வழியில நடுவுல சின்ன கோயில் வீதி பக்கத்துல அண்ணா வீடு அப்ப இருந்தது. எனவே வருவோம். அப்ப அண்ணாக்கா அம்மா இருப்பாங்க. பாட்டிகிட்ட கதை கேட்கறதுக்காகவே வருவோம். பாட்டிகிட்ட கதை கேட்கறதுக்காக வரும்போது அந்த காலத்து மனநிலை, பெண்களுடைய மனநிலை, பெண்கள் எவ்வளவு தைரியமா இருந்தாங்க என்பதை பாட்டியினுடைய அம்மா எனக்கு சொல்லி தந்தார்கள். அந்த தைரியத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். குறிஞ்சிப்பாட்டை 99 மலர்களை பற்றி பெருமையாக பேசுகிறோம். தமிழருடைய பண்பாட்டு சிறப்பை பெருமையாக பேசுகிறோம். குறிஞ்சிப்பாட்டு சங்க காலத்தில் எழுதியது. இன்று எழுதிய அண்ணா வந்து தன்னுடைய 90வது வயதுல வெளியிட்ட சிற்றிலக்கிய களஞ்சியம் நூலில புன்சை பெட்டி அருள்மிகு அண்ணாமலையார் 4 மணி மாலை இருக்கு.
இந்த 4 மணி மாலையை மட்டும் இங்கு ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதிலே 180 மரம் செடி கொடிகளை தேமா தெங்கு என்று வரிசையாக பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். இயற்கையோடு இயைந்து, இயற்கையோடு ஒன்றி, இயற்கையை நேசித்து, இயற்கையை வணங்குகின்ற ஒருவருக்குத்தான் இந்த பட்டியல் இயல்பாக வரும். திருச்சிற்றம்பலம். அடியேன் திருநனா சிவ ஆ தியாகராசன். நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயாவிடத்தில் பாடம் கேட்ட மாணவர்களில் அடியனும் ஒருவன். எங்களுடைய ஆசிரியர் ஐயாவுடைய பாடம் நடத்துகின்ற அந்த அமைப்பு என்பது, முதல் நாள் என்ன பாடம் நடத்தினாலோ அந்த பாடத்தை அடுத்த நாள் பாடம் தொடங்கும் பொழுது ஒரு முன்னை பாடத்தை ஒரு தொகுப்பாக சொல்லிவிட்டு பிறகு பாடம் நடத்துகிற அன்றைய பாடத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். நடத்தி முடித்த பிறகு ஒரு 2 மணி நேர வகுப்பு என்றால் அந்த 2 மணி நேர செய்திகளை ஒரு 2 நிமிடத்தில் தொகுத்து சொல்லுவதில் எங்கள் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த வல்லுநராக இருப்பவர்கள். எனவே அவரிடத்தில் பாடம் கேட்கும் பொழுதே ஒரு தனி நிலையில் அவருடைய பாடம் அமைந்திருக்கும். ஒரு செய்தியை சொல்ல அவர்கள் மேற்கோள் காட்டுகிற பொழுது முதலில் சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொள்வார், அதன் பிறகு திருக்குறள் எடுத்துக்கொள்வார், அதன் பிறகு நம்முடைய திருமுறை பாடல்களை மேற்கோளாக காட்டி பிறகு சைவ சித்தாந்தம் வரை எங்கெல்லாம் அந்த சொல் இருக்கிறதோ அந்த தொடர்களையெல்லாம் எடுத்து காட்டித்தான் அதை விளக்கம் செய்வதில் ஐயா அவர்கள் மிகச்சிறந்ததாக பணி செய்யக்கூடிய வல்லுனர் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், சேவடி அல்லது திருவடி என்று சொன்னால் திருமுருகாற்றுப்படையில் தொடங்கி திருவள்ளுவர் சொல்லிய திருவடி சொல்லி, அதன் பிறகு நம்முடைய தேவார பெருமக்கள் சொல்லிய திருவடி எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறதோ அவற்றை நான் சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற திருவடி வரைக்கும் கொண்டு வந்து அந்நியம் இன்மையில் அரண்கடல் செல்லும் என்ற வரையில் கொண்டு வந்து எல்லாவற்றையும் சில வினாடிக்குள்ள தொகுத்து சொல்லிவிடுவார்கள். இது ஐயாவிடத்தில் தொடர்ந்து பாடம் கேட்கும் பொழுது நாம் கண்டு வியக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது. அப்படி பல செய்திகளை ஐயா அவர்கள் எடுத்து சொல்லுவதில் மிகச்சிறந்து விளங்கக்கூடியவர் என்பது என்னுடைய கருத்தாக சொல்லி, அவர்களுடைய எப்போது சென்றாலும் பாடம் படித்து கொண்டே இருப்பார்கள், நூல்களை படித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களையும் படிக்கக்கூடிய அந்த வாசிக்கக்கூடிய தன்மையும் பிரிக்க இயலாது என்பது இன்றைய நிலையில் 90 அகவை கடந்திருந்தாலும் எப்போதும் படித்து கொண்டே இருக்கக்கூடிய பழக்கம் உண்டு அவர்களுக்கு. வாசித்து கொண்டே இருப்பார், கட்டுரை எழுதி கொண்டிருப்பார்கள். எனவே திருமுறை சார்ந்த சிந்தனையில் எப்போதும் ஆழ்ந்த அந்த நேரத்தை முழுமையாக அதற்காகவே பயன்படுத்தக்கூடியவர் என்பதை சொல்வது எனக்கு தெரிந்த செய்தியாக சொல்லி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சென்னியப்பனார் ஐயாவிடத்தில் நான், தியாகராஜன், லட்சுமதி அவர்கள்லாம் போய், ஐயா இந்த மாதிரி ஆதீன வகுப்பில் பெரிய இடங்கள் நடக்கு, நாமும் அதுக்கு தொடர்புடையதா, அந்த மடத்தோடு நாம் தொடர்புடையதா ஒரு வகுப்பு நடத்தினா பரவாயில்லை என்று ஐயாவிடத்தில் கேட்டோன்னா ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அந்த வகுப்பு நாமே எதுவும் எதிர்பார்க்காம வகுப்பு நடத்துவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன்படி தொடங்கப்பட்டது தான் மணிவாசகர் பணிமன்ற அறக்கட்டளையில் சைவ பாட வகுப்பு என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். அதற்கு ஐயா தான் நெறியாளர். அதன் பிறகு அமைப்பாளர்கள் என்று அந்தந்த இடங்களில் அன்பர்கள் அந்த சேர்த்து வைப்பவர்களுக்கு அமைப்பாளர் பெயர் வைத்தார். இப்பொழுது முதல் மையம் தொடங்கியது. பல அன்பர்கள் வகுப்பெடுத்தார்கள். ஐயாவே 4 மையத்துக்கு போவார். அந்த மாதிரி நல்லா ஆர்வமாக இருந்தார். இப்போ உடல் தான் முடியல, உள்ளத்தில் ஆர்வம் இருக்கிறது. அந்த மாதிரி ஐயா அவங்க இருக்கிறாங்க. அப்பொழுது நான் முதல்ல வகுப்பு படிக்காதெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன். 2வது வகுப்பு எடுக்க போக சொன்னார். அப்பொழுதும் நான் மறுத்து விட்டேன். 3வது அவரை கூப்பிட்டு 3வது தொகுப்பு நினைக்கிறேன், அநேகமாக கட்டாயமாக நீ படிச்சுட்டு வகுப்பு போகணும்னு சொன்னார். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த 3வது தொகுப்பில் வகுப்பு போகிற பொழுது பாடம் எடுக்கிறது ரொம்ப பயம். ஏன்னா நமக்கு இலக்கியம் தெரியாது. பாடம் கேட்ட ஒரு பெருமை உண்டே தவிர வேறு எதுவும் நமக்கு தெரியாது. அப்போ சிவமையான்னு சொல்லி சித்தாந்த செம்மல் சிவமையான்னு அவினாசியில் ஒருவர் இருந்தார். நல்ல சித்தியார் முழுவதும் மனப்பாடமானவர். நல்ல கிராமத்து பாணியில் பாடம் சொல்லுவார் சைவ சித்தாந்தத்தை. அவருடைய மாணவர் நஞ்சப்பன் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட எனக்கு நல்ல நெருங்கிய தொடர்பு. சரி, அவரிடத்தில் கொஞ்சம் தெரிவி பெற்றுக்கொண்டு பாடம் நடத்தலாம் என்று ஒப்புக்கொண்டேன். இந்த வார வகுப்புனா 1 வாரம் முழுவதும் அவரிடத்தில்
என்ன பாடம் நடத்தணுமோ 25 பாட்டுனா முழுவதும் திருப்பி பார்ப்போம். சந்தேகம் வந்தால் சென்னியப்பனாருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். அப்படி மறுபடியும் அழுந்தி படித்த பிறகுதான் அந்த சைவ பாட வகுப்பில் 6 நூல் பாடம் சொல்ல வேண்டும். 2 ஆண்டு பாடத்திட்டம். முதல்ல மணவாசங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூல், அதன் பிறகு உமாபதி சிவ அருளி செய்த நூல்களில் ஒன்றான திருவருட்பயன், போற்றி பகருடை, நெஞ்சு விடுத்தூது, சிவபிரகாசம், இந்த 4 நூல் பாடம் சொல்லணும். பிறகு மெய்கண்டாரளி சிவஞான போதம். ஆக 6 நூல். அந்த 6 நூல் பாடமாக ஐயா அவர்கள் வைத்தார்கள். ஐயா அவர்களே அந்த 6 நூலுக்கு உரை கொடுத்தார்கள். அந்த உரையை பார்த்து அப்படியே வகுப்பு சொல்ல ஆரம்பித்தோம். அதில் ஒரு மையம் முதல்ல ஐயா போக சொன்னாங்க. இப்போ ஐயா வெளியில் வராதனால இப்போ நான் 4 மையம் வகுப்பு சொல்லுகிற ஒரு வாய்ப்பு. இப்படி தான் சைவ பாட வகுப்பு சொல்லுகிற வாய்ப்பு, அதை படிக்கிற வாய்ப்பு, சிற்றுரை படிக்கிற வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில் அமைந்தது. அதே போல் ஐயா அவர்கள் சிவஞான போத பேருரை வகுப்பு கோயம்புத்தூரில் புரந்தரதாசன் கலையரங்கத்தில் தொடங்கினாங்க. அதில் ஐயாவை கூட்டிகிட்டு வருவேன். அந்த ஒரு புண்ணியத்தால் சிவஞான போத பாடம் ஒரு பாதி வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்தது, அதனால் அந்த வகுப்பு நின்று போய்விட்டது. ஆனாலும் அந்த உரையை படுத்து எதிர்காலத்தில் சிவஞான போதம் சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த நல்ல நாளில் இந்த சைவ மடத்தின் சார்பாக இப்படி ஒரு நல்லவர்களை பேட்டி எடுக்கிறீங்க. இந்த செயல் மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு பயன் கிடைக்கணும் என்று சொல்லி உங்களுக்கும் அந்த சைவ மடத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். முதுபெரும் புலவரின் எழுத்துப் பணிகள். முதலாவதாக செய்யுள் நூல்கள். சிற்றிலக்கிய களஞ்சியமாக திருஎழுக்கூற்றிருக்கை, திருத்தாண்டகம், அருள்மிகு தேனீஸ்வரர் பதிகம், அந்தாதி, அனுபூதி, நவமணிமாலை, நான்மணிமாலை, மும்மணிக்கோவை, இரட்டை மணிமாலை, தோத்திரப் பாடல்கள், பிள்ளைத்தமிழ், களம்பகம் என மொத்தம் 52 நூல்கள். உரை நூல்கள். அவிநாசி திருமுருகன் பூண்டி தேவாரம் உரையுடன், திருநனா தேவாரம் உரையுடன், திருஞான சம்பந்தரின் ஏகபாத தேவாரம் உரையுடன், உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், சிவஞான போதம், நெஞ்சு விடுதூது, போற்றி பகருடை, பேரூர் புராணம், மணிமொழிகள். உரைநடை நூல்கள். சிவன், ஆடல் வல்லான், எங்கெங்கு காணினும் சிவலிங்கமே, வழிபாடு மந்திரம் வேள்வி, கோயிற்கலை, திருக்கோயில் வழிபாட்டு முறை, மனை அறத்தின் வேர், உழைப்பால் உயர்ந்த குடும்பம், இறைவன் திருவருளே சிந்தித்த இன்றமிழ் தொண்டர் வரலாறு, நாயன்மார்கள் வரலாறு வண்ணப்படங்களுடன், அவனும் அவரும். கச்சியப்ப முனிவரின் சிவநெறி விளக்கம், மெய்கண்டார், சிவன் கோயிலும் செம்மை வாழ்வும். திருமுறை தொகுப்பு நூல்கள். சிவனடியை பரவிய செந்தமிழ், செந்தமிழ் அர்ச்சனை செய்த தெய்வத்தமிழ், திருக்கோயிலும் திருநெறிய தமிழ் வழிபாடும், அகத்தியர் தேவார திரட்டு, சுந்தரர் தேவார திரட்டு, திருவாசகம், கொங்கு நாட்டு தேவார திருப்புகழ் பதிகங்கள், ஐம்பெரும் புராண திரட்டு, நாள் வழிபாட்டு பாமாலை, அட்டவீரட்ட வழிபாடு, பஞ்சபூத தலங்கள், 12 திருமுறை தொகுப்பு, தெய்வத்தமிழ் மந்திரம். ஆசிரியர் சமயத்தமிழ் திங்களிதழ். பதிப்பாசிரியர் சென்னிமலை தலபுராணம். முதுபெரும் புலவரின் எல்லையில் தமிழ் பணிகள் திருவருளால் தொடரும். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தென்னாடு செந்தமிழாகம சிவமடம் யாழ்ப்பாணத்திலே கொக்குவில் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. நாங்கள் பல செயல் திட்டங்களை செய்து வருகின்றோம். இளைய சமுதாயத்துக்கு சைவ சமயத்தை கொண்டு செல்வது, பரப்புவது போன்ற பல நடவடிக்கைகளை எடுத்துச் செல்கின்ற அதே வேளையிலே அடியாரை தேடி என்ற ஒரு செயற்திட்டத்தையும் செய்து வருகின்றோம். அதிலே பல அடியார்கள், ஓதுவார்கள், அறிஞர்கள், புலவர்கள், சைவத்தில் ஈடுபட்ட பெரியவர்களை நாங்கள் நேர்முகம் கண்டு காணொலியாக பதிவு செய்து எமது பதிவேட்டிலும் வைத்திருக்கின்றோம். அதே நேரம் வலையொலிகளிலுமே வலைத்தளங்களிலுமே போட்டு வருகின்றோம். அந்த வகையிலே பேரூரைச் சேர்ந்த, கோயம்புத்தூரைச் சேர்ந்த எமது சென்னியப்பன் ஐயா அவர்களையும், அவர்கள் இந்த 91வது வயதிலே அவருடைய அறிவினை, ஆற்றலை, ஞானத்தின் ஒரு பகுதியை, ஒரு துளியை, அதாவது பெரிய கடலிலே ஒரு துளியை அள்ளி எடுத்தது போல சில விடயங்களை அவரிடமிருந்து நாங்கள் பெற்று ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஆவணப்படத்தை உங்கள் அனைவருக்கும் வெளியிடுவதில் தென்னாடு சிவமடம் நிறைவடைகின்றது. எல்லாம் திருவருள், எம்பெருமானின் திருவருளாலே இந்த சிறிய வேலையை, சிறிய செயற்திட்டத்தை செய்திருக்கின்றோம். இதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும், ஐயாவின் திருவடிகள், பொன்னார் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைவா போற்றி.
சிவனே போற்றி